ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இப்போலாம் ஏன் ஆகாஷ் அனு மேலே பயங்கரமாக கோவப்படுறா போல். அதுக்கு முன்னாடிலாம் இவன் இப்படி இருந்ததே இல்லை கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ராகவ். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே ராகிபா, இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன புதுசாக வேற கேள்வி கேட்குறீங்க? என்ன சொல்கிற, எதுக்காக இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க? ஆமாம், இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் இப்படிலாம் இருந்தது கிடையாது. ரெண்டு பேருமே ரொம்பவே அன்பான கப்பலாக தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராகவும். எனக்கு ஏதாவது தெரியுமா, அனு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்குறாரு. என்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க, என் நிலமே இங்கே இந்த லட்சத்தில் இருக்குது, இதில் வேற நான் அனுவோட கதையை வேற கேட்டுட்ருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலிச்ச மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அனு ஆகாஷோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அது நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும், ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேறு எப்படி சொல்கிறீங்க ராக்கி பாய், வேறு என்ன யோசிக்க முடியும் நான் சொல்லுங்கள்? என்னோட லைஃப்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதையே நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, இதில் வேற நான் அதை வேற எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறது கேட்ட ராகவ். இல்லை அப்படி, எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. ஆமாம், உங்களுக்கு உங்கள் லைஃப்பை தவிர மற்ற எல்லாரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தலாக வந்து அப்படி பேசுறதை பார்த்து ராகவ் முறைக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ராகபாய் சொல்லு, நான் தான் கேட்குறேன்ல, அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்க்கறது, ஏன் அவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க? ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிறத பார்த்து அக்கா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஆகாஷ் அனு ரெண்டு பேரும் இப்படி நடந்துட்டு அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல, அதனால தான் வந்து அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்றாரு ராகவ். பரவாயில்லையே ராக்கி பாய், உங்களுக்கு இதெல்லாம் கூட புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறத கேட்டு சரி ஏதாவது ஒரு ஐடியா கொடு அப்படின்றாங்க. அணுவை சமாதானப்படுத்தணும்னா அதுவும் இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு அணுவுக்கு வந்து மல்லிப்பூ அல்வா ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். அதனால் குட்டி பாசை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு அணு சமாதானம் ஆகிடுவா தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன நீ இப்படி சொல்கிற, இந்த டைமில் எப்படி நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் சொல்லாமல் வேறு யார் போய் சொல்கிறது, என்ன போய் சொல்ல சொல்கிறீங்களா? என்னாலாம் முடியாதுப்பா, நீங்கள் தானே கேட்டீங்க. அப்படி நான் எப்படி அவங்க ரெண்டு பேரோட லைஃப்பில் வந்து போய் குறுக்கிட முடியும்? நீங்கள் தானே கேட்டீங்க, அப்போ நீங்கள் தான் பண்ணி ஆகணும். நீங்களே வாங்கிட்டு வந்து ஆகாஷ் கிட்ட கொடுங்க, கொடுத்துட்டு அணுகிட்ட கொடுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக எங்கள் அக்கா சமாதானம் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் போய் வாங்கிட்டு வரதா? ஆமாம், உங்களுக்கு தானே அந்த கவலை இருந்துச்சு, அப்போ நீங்கள் தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே அப்படியே கடைக்கு போகிறாங்க. இந்த பக்கம் முரளி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த ராகவ் எங்கே போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிற தருணத்தில் அபி நிற்கிறத வந்து முரளி பார்த்ததும் அபிகிட்ட வந்து பேச முயற்சிக்கிறாரு. என்னாச்சு அபி, ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? எல்லாம் வந்து அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னாச்சு, அவர் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காரா? இந்த ராகவ் இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு உங்களோட லைஃப்லேயும் வந்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருக்கா போல் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்பா, அண்ணனுக்கு என்னோட வாழ்க்கையை நினச்சி என்ன கவலை அப்படின்றத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாராரு முரளி. என்னது அண்ணனா? ஆமாங்க அண்ணா, என்னோட வாழ்க்கையை நினச்சி நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுறீங்க. கவலைப்படாதீங்க அண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அவர் வந்து மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர தான் போயிருக்காரு, அதுவும் எனக்காக தான் அப்படின்னு சொல்கிறத கேட்டு முரளி பயங்கர அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல், என்னது மல்லிப்பூ அல்வாவா, என்ன சொல்கிற அபி, உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க அண்ணா, உண்மையாலுமே அதுதான் வாங்கிட்டு வர போயிருக்காரு, எனக்காக தான் அதுவும் வாங்கிட்டு வர போயிருக்காரு. புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு வரதான் செய்யும், அதுக்குன்னு அப்படியேவா இருந்துட முடியும், அது நேரம் காலம் வந்தால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஐயோ அபி, என்ன அண்ணான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்ல, அண்ணா எங்கள் வீட்டுக்காரரோட அக்கா வீட்டுக்காரனா எனக்கு அண்ணன் தானே ஆகுது, அப்போ நான் உங்களை அண்ணன் தானே கூப்பிட்டாகணும், உரிமையோட தானே நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கர எரிச்சல் அடைகிறார். அடுத்ததாக ராகவ் மல்லிப்பூ அல்வாவோட பறதை வந்து பார்த்துறாரு முரளி. என்ன இது, இவன் கண்டிப்பாக வந்து அப்போ வந்து மாறிட்டானா, அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார்.